தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறையுறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இணைய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இறையுறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இணைய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரம அன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரம அன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் நம்பிக்கை நிறைந்த திருப்பயணிகளாக இப்புனித ஆண்டில் பயணிக்கும் என் அன்பார்ந்த உறவுகளே, பொதுக்காலம் 6ஆம் ஞாயிறு வாரத்தில் இன்று நாம் கால்பதிக்கின்றோம். எமது எண்ணங்களும் எமது செயல்களும் இயேசுவில் புதுப்பிக்க பெற்று நிறைவு பெற மன்றாடுவோம். இன்றைய இறைவார்த்தைகள் ஒரு புதிய வாழ்வுக்கான பாதைக்கு எங்களை புடமிடுகின்றது. வாழ்வுக்கு நிறைவானதை செய்யவும் ஒழுக்கம் நிறைந்த வாழ்வுக்குள் எங்களை அழைத்து செல்கின்றது. எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என அழைக்கும் இயேசுவின் நீதிநெறி வாழ்வியல் படிப்பினைகள் எம் அனைவரையுமே சவாலுக்கு இட்டு செல்கின்றது. இன்று நாம் வாழும் இவ்வுலகு நல்ல மனிதர்களை நசுக்கியும் நல்ல விழுமியங்களை போதிக்க மறுத்தும் உண்மைக்காக நீதிக்காக போராடும் நிலையை எதிர்த்தும் பண்புகள் இல்லாத பாசமும் அன்பும் இரக்கமும் இல்லாத இதயங்களை உருவாக்கியும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது. இவைகள் இந்நவீன காலத்து சவால்களே. ஆனால் இத்துன்பங்களை எதிர்ப்புகளை அவமானங்களை தாங்கி போராடும் நல் உள்ளங்களுக்காக குரல் கொடுக்கும் இயேசுவின் மேன்மையான வார்த்தைகள் எமக்கு ஆறுதலை தருகின்றது. எனவே எமது இதயத்தில் விதைக்கப்படும் இயேசுவின் நல்ல விதைகளை இவ்வுலகிற்கு கொண்டு செல்வோம். ஒரு விதை மடிந்துதான் பலன் தரும் எனில் நாம் இயேசுவிற்காக இறந்து வாழ்ந்து காட்ட வேண்டிய அருளை இப்பலி வழியாக இறைஞ்சி மன்றாடுவோம். மேலும் தங்களை விதைகளாக்கி பிறரின் வாழ்வுக்காக நாளும் பொழுதும் தம்மை அர்ப்பணிக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் நினைத்து அவர்களுக்காகவும் இப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு காட்டிய வழியிலே நடக்கவும் பிதாவானவருடைய அன்பை அவருடைய இரக்கத்தை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் சுவைக்கவும் இந்த ஞாயிறு திருப்பலியிலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, ஒரு மனிதன்
சமூகத்திற்கு எதிராகவும் சமயத்திற்கு எதிராகவும் குடும்பத்திற்கு எதிராகவும் ஒரு செயலை செய்கிறான் என்று சொன்னால், ஒரு பாவத்தை செய்கிறான் என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையிலே அவனை அன்பு செய்ய, அவனை அரவணைக்க, அவனை ஏற்றுக்கொள்ள இந்த சமூகமோ இந்த குடும்பமோ இந்த சமயமோ தவறு இருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, இயேசு ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்று சொன்ன காரணம், ஒரு மனிதன் அன்பில்லை என்றால், ஒரு மனிதன் அன்பு செய்யப்படவில்லை என்றால் அவன் இந்த உலகை வெறுக்க தொடங்குகின்றான், தன்னையே வெறுக்கின்றான், தன்னுடைய பிறப்பின் அர்த்தம் தெரியாமல் இந்த பூமியில் வாழ்கின்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய அருள்வரங்களை வேண்டி ஜெபிப்போம். எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களை நாங்கள் அன்பு செய்யவும், எங்கள் பிள்ளைகளை, எங்கள் பெற்றோரை, கணவன் மனைவியை, உற்றார் உறவினர்களை, நாங்கள் வேலை செய்யும் இடத்தில் இருக்கிற எங்களுடைய நண்பர்களை உண்மையாகவே எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்பு செய்யவும், அந்த அன்பின் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தத்தை கொடுக்கவும், அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும், நாங்கள் அன்பு செய்வதன் மூலமாக அவர்களை இறைவன் நேசிக்கின்றார் என்கிற அந்த உண்மையை நாங்கள் அவருக்கு எடுத்துச் சொல்லவும் ஆண்டவர் எங்களை தயார்படுத்தும் வண்ணமாக எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னுடைய நண்பர்களையும், என்னுடைய பிள்ளைகளையும், என்னுடைய பெற்றோரையும், என்னுடைய கணவன் மனைவி இவர்களை நான் அன்பு செய்யாத தருணங்களை நினைத்தும் இடத்திலே மன்னிப்பு வேண்டுகிறேன் சுவாமி என்று ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய அயலவர்களை அன்பு செய்யாமல் புறக்கணித்த நாட்கள், என்னுடைய நண்பர்களை அன்பு செய்யாமல் புறக்கணித்த நாட்கள், என்னுடைய தாய் தகப்பனை அன்பு செய்யாமல் புறக்கணித்த நாட்கள், அன்பில்லாமல் ஒன்றுமில்லை என்று என் ஆண்டவர் சொல்லியிருந்த போதிலும் அந்த அன்பை மறந்து நான் வாழ்ந்த நாட்களை நினைத்து பார்க்கிறேன் சுவாமி. எங்களுடைய பாவங்களை மன்னியும் என்று எங்களை நாங்கள் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து இந்த கல்வாரி பலியினில் பக்தியுடனும் நல்ல முறையிலும் பங்கெடுக்க எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே, உமக்காக எங்களை உறுதிப்படுத்தும் உம்முடைய அன்பிலே என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரது மாட்சியின் பொருட்டு பேரின்பத்தின் இந்நாள்களை பொருளுணர்ந்து ஈடுபட்டுடன் கொண்டாட எங்களுக்கு அருள் புரியும். அதனால் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவது என்றும் செயலில் கடைபிடிப்போமாக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறை பற்றின்றி இருக்க ஆண்டவர் யாருக்கும் கற்பிக்கவில்லை. சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, திருவசனங்கள் 15 தொடக்கம் 20 முடிய. நீ விரும்பினால் கட்டளைகளை கடைப்பிடி. பற்றுறுதியுடன் நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது. உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார். உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள். மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன. எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரின் ஞானம் பெரிது, அவர் ஆற்றல் மிக்கவர், அனைத்தையும் அவர் காண்கிறார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் மீது அவரது பார்வை இருக்கும். மனிதரின் செயல்கள் அனைத்தையும் அவர் அறிவார். இறை பற்றின்றி இருக்க யாருக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டதில்லை. பாவம் செய்ய எவருக்கும் அவர் அனுமதி கொடுத்ததும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைப்பிடிப்போர் பேறு பெற்றோர். முழு மனதோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரும் நியமனங்களை தந்தீர், அவற்றை நாங்கள் முழுமையாக கடைப்பிடிக்க வேண்டுமென்றீர். உம்முடைய விதிமுறைகளை நான் கடைப்பிடிக்க என் நடத்தை உறுதியாய் இருந்தால் எவ்வளவோ நலம். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். உம் அடியானுக்கு நன்மை செய்யும், அப்பொழுது நான் உம் செயல்களை கடைப்பிடித்து வாழ்வேன். உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம் விதிமுறைகளை காட்டும் வழியை எனக்கு கற்றுத் தந்தருளும். நான் அவற்றை இறுதி வரை கடைப்பிடிப்பேன். உம் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைப்பிடிப்பேன். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். உலகம் தோன்றும் முன்பே ஞானம் கடவுளின் திட்டத்தில் இருந்தது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து இன்றைய 2ஆம் வாசகம். அதிகாரம் 2, திருவசனம் 6 தொடங்கி 10 முடிய. சகோதர சகோதரிகளே, முதிர்ச்சி பெற்றவர்களோடு நாங்கள் ஞானத்தை பற்றி பேசுகின்றோம். ஆனால் இது உலக ஞானம் அல்ல, உலக தலைவர்களின் ஞானமும் அல்ல. அவர்கள் அழிவுக்கு உரியவர்கள். வெளிப்படுத்தப்படாமல் மறைபொருளாயிருக்கும் இறைஞானத்தை பற்றியே நாங்கள் பேசுகின்றோம். அது நாம் மேன்மை பெற வேண்டும் என்னும் நோக்குடன் உலகம் தோன்றும் முன்பே கடவுளின் திட்டத்தில் இருந்தது. இவ்வுலக தலைவர்கள் எவரும் அதை அறிந்து கொள்ளவில்லை.
அறிந்திருந்தார் அவர்கள் மாட்சிக்குரிய ஆண்டவரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். ஆனால் மறைநூலில் எழுதியுள்ளவாறு, தம்மிடம் அன்பு கொள்கின்றவர்களுக்கு என்று கடவுள் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புலப்படவில்லை, செவிக்கு எட்டவில்லை, மனித உள்ளமும் அதை அறியவில்லை. இதை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கின்றார், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகின்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச் சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைப்பிடித்து கற்பிப்பவரே விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகின்றேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரிநகரத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிப்பீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள்.
கடைசி காசு வரை திருப்பிச் செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்குமவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உங்கள் வலக்கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எறியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வழக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மனவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், எவரும் தம் மனைவியை பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கிவிடக்கூடாது. அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபடச் செய்கின்றனர். விலக்கப்பட்டோரை மனப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர். மேலும் பொய்யானை இடாதீர், ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனென்றால் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால்மனை. எருசலேம் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசரின் நகரம். உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதை விட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடமிருந்து வருகின்றது. இது எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வாசகத்துக்கு பிரசங்கம் தேவையில்லை. ஏன்னா எல்லாம் திட்ட தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி தெளிவாக இருக்கிறது. வீட்டை போய் படித்து பாருங்க. மத்தேயு எழுதிய நற்செய்தியில் 5ஆம் அதிகாரம் 17 தொடங்கி 37 முடிய, 17 தொடங்கி 37 முடிய ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசேயர் சதுசேயர் அவர்களுடைய ஞானத்தையும் பார்க்கிலும் அவர்களுடைய சட்டதிட்டங்களை பார்க்கிலும் உங்களுடைய ஞானம், உங்களுடைய சட்டதிட்டம் மேலாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான முதலாவது காரியம், இந்த திருப்பள்ளி பூசையை விட ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் என்றார் எங்களிடத்தில், நாங்கள் ஒருவரோடு ஒருவர் கொண்டிருக்க வேண்டிய அன்பு, ஒப்புரவு. ஒப்புரவு அந்த ஒப்புரவு இல்லை என்றால் எங்களுடைய திருப்பள்ளிக்கு எந்த விதமான பயனும் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுடைய திருநாட்களை திருப்பள்ளிகளை அருவருக்கிறேன், ஏனெனில் உங்கள் உள்ளத்தில் தூய்மை இல்லை. உங்கள் தியாகங்களை நான் அருவருக்கிறேன், ஏனெனில் உங்களிடத்தில் உண்மையான அன்பு இல்லை. இந்த திருப்பள்ளி பூசை உண்மையாகவே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், எனக்கும் என் சகோதரனுக்கும் இடையிலே இருக்கிற அந்த உறவானது உண்மையான உறவாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, திருச்சட்டத்தில் எதையும் குறைத்து நாங்கள் பிரசங்கம் வைக்கக்கூடாது. யாரும் நம்மளோட கோவிச்சிருவாங்கன்றதுக்காக. இன்னைக்கு நாங்கள் இந்த இடத்துல என்னுடைய சகோதரனை, என்னுடைய சகோதரியை உண்மையாகவே மன்னிக்க முடியாமல், ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தால், நீங்கள் எடுக்கிற திவ்ய நற்கரணை ஒரு வெளிவேடக்காரன் எடுக்கிற திவ்ய நற்கருணை போலதான் இருக்கும். அது பொய்யான ஒரு திவ்ய நற்கருணை, அதில் உண்மை இருக்காது. இன்றைய வாசகம் சொல்வது போல, நீ ஆலயத்திற்கு வருகிற பொழுது, நீ காணிக்கை கொண்டு வருகிற பொழுது, நீ உன்னை அர்ப்பணிக்க வருகிற பொழுது, நீ அறிந்திருந்தால் அல்லது ஏதாவது ஒரு காரியம் உனக்கும் உன் சகோதரனுக்கும் இடையிலே
ஆண்டவரை கண்டுகொள்ள தடங்களாயிருந்தால் உன் சகோதரனோடு போய் ஒப்புரவாக்கி விட்டு வா. காணிக்கையை அவ்விடத்திலே விட்டுவிடு. காணிக்கையை அவ்விடத்திலே விட்டுவிட்டு உன் சகோதரன் உன் சகோதரியோடு போய் ஒப்புரவாகி விட்டு வா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்கள், நாங்கள் அடம் பிடிக்க முடியாது. we can't be hard. நாங்கள் அடம் பிடிக்க முடியாது. இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. உன்னுடைய எதிரியையும் மன்னி, ஒரு கன்னத்தில் அரைஞ்சா மற்ற கன்னத்தை காட்ட ஆண்டவரேன்னு சொல்லுகிறார். அதுதான் கிறிஸ்தவ பண்பும் கிறிஸ்தவ விழுமியமும். இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் எவ்வளவுதான் வாதாடினாலும், எவ்வளவுதான் தொண்டகிளிய கத்தினாலும், எவ்வளவுதான் படித்திருந்தாலும், எவ்வளவுதான் பலம் மிக்கவர்கள் பணம் மிக்கவர்கள் அறிவுள்ளவர்களாய் இருந்தாலும், என்னுடைய சகோதரனை என்னுடைய சகோதரியை அவள் எனக்கு செய்த எல்லா காரியங்களையும் மறந்து என்னால் மன்னிக்க முடியவில்லை என்றால் என்னுடைய வழிபாடும் என்னுடைய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையும் ஒரு அர்த்தம் இல்லாத வாழ்க்கையாக வழிபாடாக போய்விடும். இரண்டாவது, ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு பெண்ணோடு விபச்சாரம் செய்கிற மனிதன் இன்னொரு பெண்ணை இச்சையோடு நோக்கினாலே நீ விபச்சாரம் செய்தாயிற்று. அந்த பெண்ணோடு ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்குற, மிச்சம் கவனமாயிருக்கணும். நாங்க பெண்ணை மாத்திரம் இல்லை, ஆணையும் தான். பொம்பளைகள் நினைப்பாங்க, ஓ we are good. No, you as well. நீங்களும் இச்சையோடு நோக்கினால் ஒரு ஆணை கணவன் இருக்கிற நேரம் இன்னொரு ஆளை பார்த்தா தட்ஸ் ராங். அது தப்பு. இச்சையோடு நோக்கிறது ஏன்னா உன்னோட பழகிறவர்கள் உன்னை நம்புவாங்க. இவன் ஒரு சகோதரன் மாதிரி பழகிறான், இவன் என்னை அன்பு செய்கிறவன் மாதிரி பழகிறான். நீ உண்மையை சொல்லணும், நான் உன்னை அன்பு செய்கிறேன். அப்போ அந்த பிள்ளைக்கு தெரியும், ரைட், இவர் உண்மையா அன்பு செய்கிறேன் என்று சொல்லி. நீ சகோதரி என்று போட்டு அந்த பிள்ளையை இச்சையோடு நோக்கினால் ஆஹா, அங்கதான் இருக்கு பிரச்சனை. அதே மாதிரி தான் பிள்ளைகள் ஆக்கள் எப்படி தொடங்குறது, நாங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்போம். எப்படி இருப்போம்? பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்போம். ஃப்ரெண்டாகி அப்புறம் மண்டாகி அப்புறம் நேற்று வேலண்டைன்ஸ் டே இல்லையா, அதில் காட்டுவாங்க அந்த ரீல்ஸில் அந்த காமிக்ஸில் காட்டுவாங்க. எப்படின்னு சொன்னால் February 14th அவர் பூவோட போவார். பிறகு ஐ டோன்ட் நோ 9 மாதத்துக்கு பிறகு அந்த பொண்ணு வண்டியோட வருவாள். அது that's not love. That's something else. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர் பிள்ளைகள் வடிவா கேட்டுக்கொள்ளுங்க, இளைஞர்களை வடிவா கேட்டுக்கொள்ளுங்க, வளர்ந்தவர்களை வடிவா கேட்டுக்கொள்ளுங்க. யாரையும் நீ இச்சையோடு நோக்கக்கூடாது. யாரையும் நீ இச்சையோடு நோக்கக்கூடாது. என்ன ஒரு பெண்ணை ஏன் நீ இச்சையோடு நோக்க வேண்டும்? உனக்கு ஒன்று, நீ உளவியல் ரீதியாக நீ பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். ஒரு பெண்ணை நீ இச்சையோடு நோக்கிறேன்னு சொன்னா உளவியல் ரீதியாக நீ பாதிக்கப்பட்டவனாக இருக்கணும். நான் அன்பு செய்கிறவர் இல்லை. ஐ எம் நாட் எகெயின்ஸ்ட் லவ். I am against lust. Know the difference. The difference between love and lust. L-O-V-E, love, L-U-S-T, lust. காமத்திற்கும் காதலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், நீ விபச்சாரம் உடல் ரீதியாக விபச்சாரம் செய்கிறது, அதைவிட நீ ஒரு பெண்ணையோ அல்லது ஒரு ஆணையோ இச்சையோடு நோக்குகிற பொழுது நீ விபச்சாரம் செய்தாயிற்று. அதனால கேர்ஃபுல். ஒரு நாளும் எங்களை நம்புகிறவர்களை, எங்கள் மீது அன்பாய் இருக்கிறவர்களை இச்சையோடு, எங்களை வெறுக்கிறவர்களையும் கூட இச்சையோடு நாங்கள் நோக்கக்கூடாது. இந்த இச்சை என்கிறது காமத்தை சார்ந்தது மாத்திரமல்ல. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, காமத்தை சார்ந்தது மாத்திரமல்ல. சாதாரணமாக ஒரு மனிதனுடைய நன்றாக பேசுகிறாய், அவன் முகத்துக்கு முன்னால் அவனை பற்றி நல்லதை சொல்லுகிறாய், அவன் போன பிறகு அவள் கேட்டால் பைத்தியகாரி, அவன் கேட்டான் பைத்தியகாரன். இப்படியான வார்த்தைகளை நாங்கள் பிரயோகிக்கிற பொழுதும் அதுவும் அவர்களை அறியாமல் அவர்களை கொச்சப்படுத்துகிறாய். உன்னுடைய வார்த்தையினால் நீயும் நரக தண்டனைக்கு உள்ளாவாய். Bible says
பைபிள் சேஸ். நீயும் நரக தண்டனைக்குள்ளாவாய். ஏன்னா உன்னை அந்த பிள்ளை நம்புது. அந்த மனிதன் உன்னை நம்புகிறான். அவன் உன்னை நம்பித்தான் உன்னோட கதைக்கிறான். உன்னை நம்பித்தான் உன்னை வீட்டை வாரான். நீ அவனை நண்பனாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறாய், சகோதரமாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறாய் என்பதனால் தான் உன்னோடு அவன் பழகுகிறான், பேசுகிறான். அந்த பிள்ளை உன்னோட பேசுது. ஆனால் அவர்கள் இல்லாத சந்தர்ப்பத்தில் நீ அவர்களை பற்றி இச்சையாகவும் அவர்களை பற்றி கொச்சையாகவும் நீ பேசுகிற பொழுது நீ நரக தீர்ப்புக்கு உள்ளாகிவிட்டாய். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இது ஐ ஹவ் நத்திங் டு டூ வித் திஸ். எனக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை. என்ன பைபிள் சேஸ். பைபிள் சேஸ். ஐ ரிப்பீட், ஐ ஜஸ்ட் ரிப்பீட். எங்களுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்களை நாங்கள் சற்று அவதானிக்க வேண்டும். நீ உன்னுடைய வயதுக்கேற்ற உன்னுடைய வயசு வார நேரம் நீ லவ் பண்ணு, நோ ப்ராப்ளம். உன் மனைவியை நீ லவ் பண்ணு, நோ ப்ராப்ளம். உன் கணவனை நீ லவ் பண்ணு, நோ ப்ராப்ளம். யாரையும் இது அன்பாக இருந்தால் போய் சொல்லு, நான் உன்னை அன்பு செய்கிறேன், நோ ப்ராப்ளம். வெளிப்படையாயிரு, உண்மையாயிரு. ஆண்டவர் இங்க என்ன சொல்லுகிறார் என்று சொன்னா, உன் எண்ணத்தில் நீ இச்சை உள்ளவனாகவும் உன் எண்ணத்தில் நீ தரைக்குறைவாகவும் வாழ்ந்து கொண்டு உலகத்திற்கு உன்னுடைய வார்த்தையிலும் உன்னுடைய நடத்தையிலும் நீ புனிதன்மாரை காட்டுவது ஆண்டவர் அறிகிறார். ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீ நிச்சயமாய் உனக்கு ஆண்டவர் கொடுக்கிற தண்டனை அவர் சொல்லுகிறபடி நீ அதை பெற்றுக்கொள்வாய். கிறிஸ்துவுக்குள் பிரியமான மனிதர்கள் பலவீனமானவர்கள். மனிதர்கள் பலவீனமானவர்கள். ஆனால் அந்த பலவீனம் என்னுடைய வாழ்க்கையாக கூடாது. அங்கதான் இருக்கு பிரச்சனை. எங்களுடைய பலவீனம் வாழ்க்கையாக கூடாது. இன்றைக்கு எங்களுடைய பலவீனம் வாழ்க்கையாகி விடுகிறது. ஒரு மனிதன் ஒருக்கா பிள விடுவான். ஒரு மனிதன் ஒருக்கா பிள விடுவான். தன் வாழ்க்கையில குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, கணவன் மனைவிக்கு எதிராகவும், மனைவி கணவனுக்கு எதிராகவும், பிள்ளைகள் தகப்பனுக்கு எதிராகவும், தகப்பன் பிள்ளைகளுக்கு எதிராகவும் ஒரு சில சந்தர்ப்பங்களிலே நாங்கள் தவறி விடுவோம், பிழை விடுவோம். அதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஏதோ அறியாமல் செய்து விட்டார்கள், தெரியாமல் செய்து விட்டார்கள், ஆசையில் செய்து விட்டார்கள், கோபத்தில் செய்து விட்டார்கள். ஆனால் அதையே நீ பழக்கப்படுத்தி கொண்டால் எத்தனை தரம் ஆசையில செய்வா? அதையே நீ பழக்கப்படுத்தி கொண்டால் உன்னுடைய ஆன்மாவை நீ விற்று விட்டாய் என்ற அர்த்தம். உன்னுடைய ஆன்மாவை நீ இன்னொருவனுக்கு, சாத்தானுக்கு கொடுத்துட்டா. இப்போ உன்னுடைய சகோதரி நீ கோவப்பட்டுட்டா, ஒருக்கா கோவப்பட்டுட்டா, ஒருக்கா நீ கோபத்தில் கதைக்காம விட்டுட்டா. சரி, அது மனிதன் கோவப்படுகிறவன், ஏதோ ஒரு விதத்தில் நீ ஒரு வெறுப்பை ஏற்படுத்திட்டா. ஆனால் சாக மட்டும் அதை வைக்கிற அளவுக்கு நாங்கள் இருந்தால் எங்களுடைய ஆன்மாவை நாங்கள் சாத்தானுக்கு கொடுத்து விட்டோம். எங்களுடைய ஆன்மாவிலே புனிதம் இல்லை. எங்களுடைய ஆன்மாவிலே புனிதம் இல்லை. அது இறைவனை விட்டு விலகி போய்விட்டது. நாங்கள் அடிக்கடி நான் சொல்றது என்ன, செத்தாலும் பார்க்க மாட்டேன் என்ற அளவுக்கு நான் வாழ துணிந்தால் நான் அங்கே போக மாட்டேன். இனி அவங்களோட வீட்டை, இனி அவங்களுக்கும் எனக்கும் கதை இல்லை. அது இறை பிள்ளைக்குரிய வார்த்தை அல்ல. அது இறைவனோடு வாழ்கிற மனிதனுடைய வார்த்தை அல்ல. ஏனென்றா we are created by the image of God. நாங்கள் இறைவனுடைய சாயலாய் படைக்கப்பட்டு இருக்கிறோம். எங்களுக்கு மாடல், ரோல் மாடல் இஸ் கிரைஸ்ட். ஒரு நாளைக்கு கோபத்தை வச்சிருக்கலாம், 2 நாளைக்கு கோபத்தை வச்சிருக்கலாம். ஆனால் சாக மட்டும் அந்த வெறுப்பை எங்களுடைய மனதிலே நாங்கள் வைத்திருந்தால், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாங்கள் எடுக்கிற இந்த திவ்ய நற்கருணைக்கு எந்த விதமான மதிப்பும் இல்லை. அவர்கள் எங்களுக்கு எதிராய் செய்தது எங்கள் மனதை வேதனைப்படுத்தலாம், உண்மை, நான் இல்லை என்று சொல்லவில்லை. அது எங்களை காயப்படுத்தி இருக்கலாம், உண்மை, அதை நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு எங்களுக்கு என்ன சொல்லுகிறார்? அன்று கடைசி சிலுவையில் என்ன சொன்னார்? ஆண்டவரே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். ஏன்? அந்த வெறுப்பை சம்பாதிக்கிறதை விட, அந்த வெறுப்பில் வாழ்கிறதை விட ஆண்டவர் இயேசு இறை அன்பில் வாழ்ந்தார். அதுதான். இப்போ உங்கள் எல்லாரையும் வெறுத்து வாழ்றதை விட நான் இறை அன்பில் வாழ்ந்தா அது எனக்கு சுகமாக இருக்கும், எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லாட்டி எல்லாரோடையும் பிரச்சனை, எல்லாரோடையும் வாக்குவாதம், யார் எது கதைத்தாலும் திருப்பி கதைப்பது, மன்னிப்பு கேட்பதற்கு எந்த விதமான ஆயத்தமும் இல்லை, தாழ்ச்சியாயிருப்பதற்கு எந்த விதமான ஆயத்தமும் இல்லை. இருமாப்போடு வாழ்ந்தால்
அப்போ ஆண்டவர் எப்படி எங்களிலே செயல்பட முடியும்? அதனால் தான் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், இந்த சட்ட திட்டங்களுக்கு மேலாக உன்னுடைய வாழ்க்கை இல்லை என்றால், உன்னுடைய அன்பு இல்லை என்றால், நீ வாழ்கிற வாழ்க்கை பொய்யானதாய் இருக்கும். நீ வாழ்கிற வாழ்க்கை பொய்யானதாய் இருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு நாங்கள் உண்மையாக இருப்போம். ஆண்டவருக்கு நாங்கள் உண்மையாக இருப்போம். மனிதர்களுக்கு உண்மையாக இருக்கிறது சரியான கஷ்டம். மனிதர்களுக்கு உண்மையாக இருப்பது சரியான கஷ்டம். ஏன் சொன்னா, தீய மனமுடையவன் எல்லோரையும் தீய வழியில் தான் பார்ப்பான். இப்போ எனக்கு எந்த மனதில் வஞ்சகம், எந்த மனதில் பொறாமை, எந்த மனதில் காம இச்சை இருக்கும் என்று சொன்னால் நான் மற்றவர்களையும் என்ன போலதான் நினைப்பேன். என் மனதில் பரிசுத்தம் இருக்கிற நேரம் எனக்கு எனக்கு யாரையும் நான் தப்பா நினைக்க மாட்டேன். ஏன் நான் நினைக்க, நான் என்னை மாதிரி தான் மற்றவனையும் நினைப்பேன். ஆனால் இப்போ எனக்குள்ள இன்னொருத்தனை பற்றி வெறுப்பு, இன்னொருத்தன் மீது காம இச்சை, இன்னொருத்தன் மீது கள்ள எண்ணம் இருக்கும் என்று சொன்னால் இன்னொருத்தன் அடே இவன் இதுக்குத்தான். ஏன் எந்த மனசில் there is no purity in my heart. When you don't have purity in your heart, you will look at the world with guilt. எங்கு உன்னுடைய இருதயத்தில் பரிசுத்தம் இல்லையோ நீ இந்த உலகத்தை குற்றோணர்வோடு தான் பார்ப்பாய். எங்கு உன் இருதயத்தில், when you have purity in your heart, when எப்பொழுது உன்னுடைய இருதயத்தில் பரிசுத்தம் இருக்கிறதோ, you will look at the world with purity, with holiness. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நேற்றைய முந்தின வாசகங்களை நீங்கள் படித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். மனிதன் சாப்பிடுவதோ குடிப்பதோ உலகத்தில் சுற்றி இருக்கிற காரியங்களோ அவனை தீட்டுப்படுத்துவதல்ல. அவனை தீட்டுப்படுத்துவதே அவன் உள்ளத்திலிருந்து வருகிற எண்ணங்களும் அவன் நாவிலிருந்து வருகிற வார்த்தைகளும். So let us listen to Lord. ஆண்டவருக்கு செவிமடுப்போம். எங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். எங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். யாராவது சொல்லுவீங்களா இன்றைக்கு வாசிச்ச வாசகம் எத்தனையாவது அதிகாரம் எத்தனையாவது வசனம் என்று சொல்லி? இன்றைக்கு வாசித்த வாசகம் எத்தனையாம் அதிகாரம் எத்தனையாம் வசனம்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். Praise the Lord. That's all. That's all. முடிஞ்சு. யாராவது எத்தனையாம் அதிகாரம்? Praise the Lord. லாரன்ஸ் அங்கிள் சொல்லுங்க. புத்தகம் கொண்டு வந்தீங்களா? பார்க்கல, போய் சொல்லக்கூடாது. 5ஆம் அதிகாரம் 17-37. Praise the Lord. ரைட், 37. ரைட், வெரி குட், வெரி குட். சந்தோஷமா இருக்கு. 2 பேர் அவங்கள கையை தட்டி விடுங்க, இந்த நம்பர் தெரிஞ்சாங்களுக்கு. ஆண்டவர் தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17 தொடங்கி 37 வரை வசனங்களை படித்து பாருங்கள். எங்களுடைய வாழ்வா அந்த வசனங்கள் மாறி இருக்கட்டும். என்னுடைய இருதயத்திலே பரிசுத்தம் இருக்கிற நேரம் இந்த உலகம் பரிசுத்தமாக எனக்கு தெரியும். என்னுடைய இருதயத்திலே பொறாமை, வஞ்சகம், காமம், இச்சை இருக்கிற நேரம் இந்த உலக மனிதர்களும் எனக்கு காமத்தோடும் இச்சையோடும் பொறாமையோடும் தான் தெரிவார்கள். நான் எதை நினைக்கிறேனோ அதையே பெற்றுக்கொள்வேன். ஆமேன். எழுந்து நின்று எங்களுடைய விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூயாவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போன்சி பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வல பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும்
உயிரளிப்பவருமான தூயாவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாற்றியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனிதர் கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமேன். எங்களுடைய மன்றாட்டுக்களை ஆண்டவருக்கு சமர்ப்பிப்போம். திரு அவைக்காக மன்றாடுவோம். இவ்வுலகிலே இறைவன் கொண்டு வந்த உண்மை போதனையை மக்களுக்கு எடுத்துச் சொல்லி பொய்மையை இறை வல்லமையோடு போராடி அதில் வெற்றி கொள்ள எமக்காக தினமும் இறைவனின் சந்நிதியில் அருட்கொடைகளை நிறைவேற்றி அருள் வளங்களை பெற்றுத்தரும் எமது திருப்பணியாளர்களை ஆசீர்வதித்து அவர்களின் தொடர்பணியிலே உறுதியோடு போராடவும் சவால்கள் துன்பங்களில் துணிந்து நின்று செயற்படவும் இறைவன் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமது குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். நாளும் பொழுதும் இடைவிடாமல் உழைக்கும் எம் தந்தையர்கள், குடும்பத்தை கருமணி போல கண்கலங்காமல் காக்கும் எம் தாய்மார்கள், கல்வியினால் உயர்ந்து கரம் பிடித்து வளர்க்கும் எம் பெற்றோரின் கண்ணீர் துடைக்க உழைக்கும் எம் பிள்ளைகள் கொண்ட ஓர் அழகான திருக்குடும்பமாக வளரவும், இக்குடும்பங்கள் இறைவனுக்கு சான்று பெறவும், அன்பிய குடும்பங்களாக திகழ அனைத்து பங்கு மக்களையும் உமது ஆசிரால் நிறைத்து வழிநடத்தியறல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பல்வேறு துன்பங்களால் அவதியுறும் மக்களுக்காக மன்றாடுவோம். துன்பங்கள் ஆயிரம் ஆயிரம் அலையாய் எம்மை தேடி வரினும் சோர்ந்து போகாமல் துணிந்து போராட வலிமையை தந்தருளும் ஆண்டவரே. பல நாடுகளிலும் பல்வேறு காரணங்களால் எண்ணற்ற மக்கள் எம் கண்முன்னே மடிந்து போகும் அவல நிலையை கண்ணோக்கியருளும். விடுதலை பெற முடியாமல் ஒவ்வொரு நாளும் உயிருக்காய் போராடும் அனைத்து மக்களையும் நீர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தால் நனைத்து தூய்மையாக்கி புது விடுதலையும் புது வாழ்வையும் கொடுத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய திருப்பலியை ஒப்புக் கொடுப்போருக்காக மன்றாடுவோம். இன்றைய நாள் திருப்பலியை சிறப்பிக்கும் இறை மக்கள் மற்றும் அனைவரும் இறை இயேசுவின் ஆசீரையும் அருளையும் வல்லமையும் நிறைவாக அனுபவிப்பார்களாக. தங்களது வாழ்வில் கிடைக்கும் அனைத்து செல்வங்களும் இறைவன் கொடுத்த வரமென நம்பவும், உறவோடும் உரிமையோடும் உம்மை அனுதினம் நேசிக்கவும் அன்பு செய்யவும் உமது அருளை அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளையும் எங்கள் உள்ளத்திலே இருக்கிற வேண்டுதல்களையும் ஆண்டவரிடத்திலே சமர்ப்பிப்போம். எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிற அந்த தெய்வம் எங்கள் வேண்டுதல்களை ஏற்றுக்கொள்ளும்படியாகவும், வைத்தியசாலையிலே வேதனை உறுபவர்கள், நோயினால் கஷ்டப்படுகிறவர்கள், எங்கள் ஜெபங்களை கேட்டு நிற்கிற பிள்ளைகள், யாருக்கெல்லாம் ஜெபிப்போம் என்று நாங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறோமோ அந்த பிள்ளைகளை ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய பிரசன்னமும் அன்பும் தூயாவியின் வழி நடத்துதலும் இந்த பிள்ளைகளோடு இருக்கும்படிக்கு செய்யும் ஆண்டவரே. எல்லா ஜெபங்களையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டி நிற்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இறைவாவும் திருப்பலி பீடம் வந்தேன், இறைவாவும் திருப்பலி பீடம் வந்தேன். நானே ஒரு காணிக்கை பொருளாய் இறைவாவும் திருப்பலி பீடம் வந்தேன், இறைவாவும் திருப்பலி பீடம் வந்தேன்.
திராட்சை ரசமாக என் கண்ணீர் அப்பமாக என் ஜீவன் உடல் தாங்கி நானே வந்தேன். நானே ஒரு காணிக்கை பொருளாய் இறைவாகும் திருப்பலிப்பீடம் வந்தேன். இறைவாகும் திருப்பலிப்பீடம் வந்தேன். இசையாத ஆசைகள் இயலாத எண்ணங்கள் கலை என்று நான் கற்ற பாடங்களே. இசையாத ஆசைகள் இயலாத எண்ணங்கள் கலை என்று நான் கற்ற பாடங்களே. பொது ஒளியாக உன் வார்த்தை இருளாக என் வாழ்க்கை என்னை நானே தந்தேனையா. புது ஒளியாக உன் வார்த்தை இருளாக என் வாழ்க்கை என்னை நானே தந்தேனையா. நானே ஒரு காணிக்கை பொருளாய் இறைவாவும் திருப்பலிப்பீடம் வந்தேன். இறைவாவும் திருப்பலிப்பீடம் வந்தேன். சகோதர சகோதரர்கள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பது எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாய கிறிஸ்து பலியான சிறப்பான காலம் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாக ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழுதலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகவே எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கிறிஸ்து கற்பித்த சுபத்தினை துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவரே இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திரு விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்னை தேடி வருகின்றேன், என்னில் நீ வருவதற்காய். உன்னை தேடி வருகின்றேன், உன் சாயல் நானாகவே. என் வாசல் வா தெய்வமே, என் வாசல் வா தெய்வமே. உன்னை அன்றி வழியில், உன்னை அன்றி ஒளியில், உன் சாயல் நானாகவே. என் வாசல் வா தெய்வமே, என்னில் நீ வருவதற்காய். உன்னை தேடி வருகின்றேன். இதய வாசல் திறக்கின்றேன், இரு கரத்தை குவிக்கின்றேன். இதய வாசல் திறக்கின்றேன், இரு கரத்தை குவிக்கின்றேன். உயிரின் மூலமே, உறவின் பாலமே, அன்பின் முழுமையே, அனைத்தின் முதன்மையே. உயிரின் மூலமே, உறவின் பாலமே, அன்பின் முழுமையே, அனைத்தின் முதன்மையே. ஆதவன் பூமியில் வெளிச்சமாவது போல் அன்பனே என்னில் வெளிச்சமாகிட. என்னில் நீ வருவதற்காய். உன்னை தேடி வருகின்றேன், உன் சாயல் நானாகவே. என் வாசல் வா தெய்வமே, என் வாசல் வா தெய்வமே.
என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலைவாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்கா அருள் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பு அளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கடந்த வருடம் தேசிய வினாவிடை போட்டியில் எமது மாணவர்கள் 25 பேர் பங்கு பெற்று இருந்தனர். அதில் 16 மாணவர்கள் 70 புள்ளிகளுக்கு மேல் பெற்று வெற்றியீட்டியுள்ளனர். அவர்களுக்கான சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் வழங்கி வைக்க எமது பங்கு தந்தையை அழைக்கின்றோம். தரம் 4-5 எஸ் மிஷேரன், ஜே சஷான், தரம் 6-7 அனிஷ் ரூபன், ஃபிகோன் டிலிமா, ஷபினோ ஜோய், தரம் 8-9 ஆர் கர்ஷானியா, ரொமிட், எஸ் அமலின், ஏ மதுவர்ஷினி, லிதிஷா, தரம் 10-11 ஆன் மீரியம், நிருஷ்கா, ஷெமோரின் அன்ட்ராடோ, ஜெனிட்டி, தரம் 12-13 மாரிஸ்டெலா, ஷெகான், தேங்க்யூ ஃபாதர். இவ்வருடம் ஓயல் பரீட்சை எழுதவுள்ள அனைத்து மாணவர்களையும் பீடத்தின் முன் வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். ஓயல் எழுதுறாக்கள் வாங்க ஜெபிப்போம். கண்களை மூடி நெஞ்சோடு கரம் வைத்து அந்த தூய ஆவியானவருடைய வல்லமையை
நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்காக இந்த பிள்ளைகள் மீது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் சம்பூர்ணமாய் இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. தூயாவின் வரங்களும் கனிகளும் கொடைகளும் இந்த பிள்ளைகளோடு இருக்கும்படிக்கு செய்தருளும். இவர்கள் எழுதியிருக்கிறதான அனைத்து பாடங்களையும் நல்ல முறையில் அவர்கள் எழுதி முடிக்கவும், இவர்கள் படித்தவைகளை இவர்கள் ஞாபகப்படுத்தவும், இவர்களது வினாத்தாள்களை திருத்துகிற ஆசிரியர்கள் இவர்கள் மேல் இரக்கம் காட்டவும், இவர்கள் தக்க நேரத்திற்கு சமூகம் கொடுக்கவும், எந்த விதமான அசம்பாவிதங்களும் நோய்களும் வேதனைகளும் மனக்குழப்பங்களும் சஞ்சலங்களும் இந்த பிள்ளைகளுக்கு ஏற்படாத வண்ணமாய் நீரே பார்த்துக் கொள்வீராக. ஆண்டவரே, இந்த குழந்தைகளை நீர் பொறுப்படும் அப்பா. இவர்களுடைய தலைகளில் மீது உம்முடைய அன்புக்கரம் வைக்கப்படட்டும். ஆவியானவருடைய வழிநடத்துதல் இந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தை இவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவரே, துணிச்சலுடனும் உண்மையுடனும் இவர்கள் எழுதுகிற அனைத்து பாடங்களிலும் இவர்கள் சிறந்த முறையிலே எழுதி சித்தி பெற நீரே அருள் புரிவீராக. ஆண்டவரே, மனதைரியத்தை இந்த பிள்ளைகளுக்கு கொடும் ஆண்டவரே. குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துகிற ஆசிரியர்கள், தாய் தகப்பன், உற்றார் உறவினர்கள், இந்த பிள்ளைகளுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்த மனிதர்களை நாங்கள் உம்மிடத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இவர்கள் அனைவரும் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. இந்த பிள்ளைகளுள் சித்தி பெற்று உம்முடைய பணி செய்து வாழவும், நல்லதொரு எதிர்காலத்தை இவர்கள் ஏற்படுத்தவும் நீரே இவர்களை வழிநடத்துவீராக. எல்லா ஜெபங்களையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வேண்டி நிற்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், தூயாவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறை அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. விண்ணொளி தாரகை தாயினே, தன்
மலோகராணி வைய